உதயகுமார் சார். சார் கேட்குதுங்களா? உதயகுமார் சார், அது என்ன மேட்ரு சார் கொஞ்சம் சொல்லுங்கள். பாசிவ். ஹலோ சார். ஹலோ சார் கேட்குதுங்களா? ஹலோ சார் கேட்குதுங்களா? ஹலோ கேக்குது சார். அது என்ன மேட்டர் சார்? அது பாசி வளர்க்கறதுக்கு பாசி வளர்க்கறதோட அந்த மூங்கில வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதை சம்பந்தமா புகார் பண்றாங்க. யாருக்கிட்ட சார் புகார் கொடுத்துருக்காங்க? புகார் வந்து இப்போ வந்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இப்ப விசாரணை நடத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நாளைக்கு உங்க மீனவ பெண்களுக்குள்ள அந்த ஊர் மத்தியில ஊர் தலைவரை கூட்டிட்டு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆமா, மீன்வளத்துறை அதிகாரி கிட்ட கொடுத்துருக்காங்களா சார்? கொடுத்துருக்காங்க. ஆமா, சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி சரி. இல்லை என்ன கேட்க சொல்கிறேன் கொஸ்டின்னு, அதனால தான் சார். என்ன இது சார்? இது ஊர் பிள்ளைமடம் கிராமம். பிள்ளை மடம். வேணா 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 நான் கேட்கல. ரெடியா இல்லை நானா கேட்குறது? இருந்தாங்கன்னா கேட்குறதுமே தெரியல. ஒரு நிமிஷம் வாங்களேன். பிள்ளை மடம். சார் ரெடி ரெடி. பிள்ளைமடம் கிராமத்தில் பாசி வளர்ப்புல மூங்கில்களை வந்து திருடி செல்வதாக அந்த ஊர் மக்கள் வந்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அந்த மாவட்ட செய்தியாளர் உதயகுமாரிடம் கூடுதல் தகவலை கேட்போம். உதயகுமார், உங்கள் தகவலை பதிவிடுங்க. உதயகுமார். மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் சாத்தகுளத்தை ஊராட்சி உட்பட்ட பிள்ளைமடம் கிராம கடற்கரையில் வந்து இந்த பிள்ளைமடம் ஊர் சுய உதவி பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாசி வளர்க்கும் சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவங்க வந்து அந்த பிள்ளைமடம் கிராம பெண்கள் சில மாதங்களாக அந்த பிள்ளைமடம் கிராமத்தில் கிராம கடற்கரையில் பாசி வளர்ப்பதற்காக அந்த மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் அமைப்புகளிடமிருந்து பாசி பாசி விதைகள் மற்றும் பாசி வளர்ப்பு செடிகள் மற்றும் அந்த மூங்கில் கம்புகள் அந்த இது அமைச்சு அந்த மூங்கில் கம்புகளை வந்து ஒரு 4 புறமும் கட்டி அந்த பாசி வளர்க்கறதா கடற்கரையில வச்சு அந்த மூங்கில் கம்பு மேல வலைகளை வச்சு அந்த பாசி விதைகளை அந்த உற்பத்தி பண்றது, அந்த பாசி உற்பத்தி பண்றதுக்காக பரப்பி விட்டுக்கிட்டு அந்த தொழிலை பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு இடையில என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்து ஊர்ல இருந்து இழுவை வலைன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு இருக்க அந்த அவங்களோட அந்த மீன் வளர்ச்சி திட்டத்துக்கு உண்டான அந்த பாசி வளர்க்க மூங்கில் எல்லாம் வந்து அந்த உடைஞ்சு போய் அதை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க பக்கத்துல சில குடில்கள் போடுறதுக்காக அத அந்த மூங்கில வந்து திருடிட்டு போனதை அந்த ஊர் பெண்கள், அதாவது வந்து இந்த பாசி வளர்ச்சி பெண்கள் வந்து புகார் பண்ணியிருக்காங்க. எங்களை வந்து இந்த தொழில் பண்ணக்கூடாது, நாங்க வந்து அந்த கரையோரமா இந்த பாசி வளர்க்கறதுக்காக அவங்க வந்து கரையோரமா மீன் பிடிக்கிறதுக்காக வந்து எங்களை வந்து அந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த எங்களோட மூங்கில வந்து உடைச்சு அவங்க எடுத்துட்டு போயிட்டதா, காணாம போயிட்டதா அவங்க குற்றச்சாட்டு சொல்லி இது சம்பந்தமா மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர்கிட்ட வந்து புகார் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அவரும் வந்து அந்த அந்த பக்கத்து ஊர்களில் உள்ள மீனவர்கள்ட்ட வந்து நாங்க வந்து மீனவ பெண்களுக்காகவே இது வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர்றோம், நீங்க பாட்டுக்கு வந்து அந்த மீன்பிடி உபகரணத்தை அந்த அந்த பாசிபிடி உபகரணத்துக்குள்ள நீங்க உடைச்சு திருடிட்டு போனதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ஊர்களில் உள்ள அந்த மீனவர்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா வந்து அந்த ஊர் பிள்ளைமடம் ஊர் கிராம தலைவர் மற்றும் அந்த ஊர் பெண்கள் அனைவரும் நாளை வந்து இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணி எங்கள் பாதுகாப்பு மற்றும்
எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊர் பெண்கள் போய் புகார் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு சார். நாளைக்கு இது சம்பந்தமா வந்து புகார் பண்ண போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த ஊர் பெண்கள் வந்து இது சம்பந்தமா கடந்த ஒரு வருஷமா அந்த பாசி வளர்க்கும் திட்டத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மூலமா வாழ்வாதாரம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மூங்கில் கம்புகள், அதான் ராட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மூங்கில் கம்புகளை உடைச்சு அதை திருடிட்டு போனா எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாங்க ஏற்கனவே மானிய விலையில வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால சம்பந்தமா வந்து உடனடியாக நடவடிக்கை காவல்துறை மற்றும் மீன்வளத்துறை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த அந்த பாசி வளர்க்கறதுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் செய்தியாளர் நானும் அந்த சம்பவ இடத்துக்கு போய் இன்னைக்கு காலையில பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எல்லாமே பதிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் அது சம்பந்தமா நானே அந்த உதவி இயக்குநர்கிட்ட பேசினேன். பேசும்போது அவரு அந்த பக்கத்து ஊர்களில் உள்ள மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததா தகவல் சொல்லியிருக்காரு சார். சார் ஒரு நிமிஷம். உங்கள் தகவலுக்கு நன்றி உதயகுமார்.